காமுகி. சூப்பர். ரைட்டா? ஆஹா, இது எல்லாம் எனக்கு தான். அது கோழி குஞ்சு. லீ இல்ல, கோழி குஞ்சு. கோழி குஞ்சு. லீ இல்ல, ரீ. இது என் தங்கச்சி வந்து சும்மா யாராச்சும் வம்பிழுத்தாங்கன்னா, அதாவது நாங்களாம் வம்பிழுத்தோம்னா அவங்க சொல்ற வேர்டு இதுதான். ஓகேவா? அந்த வேர்டு தான் வந்து இப்ப நான் சொல்ல தெரியல. நீங்க ஆக்ஷன் பண்ணி காமிங்க பாப்போம். உக்கிரமா இருக்கு. அது உக்கிராதான். சரி, ஓகே. அப்போ உனக்கும் சின்னத்தனமான விஷயங்களா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு சனா வித் சவி யூடியூப் சேனல். இன்னைக்கு ஒரு சேலஞ்ச் தான் ஃப்ரெண்ட்ஸ் பண்ண போறோம். என்ன சேலஞ்ச் அப்படின்னா, மலையாளம் டு தமிழ். நான் மலையாளத்துல சொல்றதை வந்து இவங்க ரெண்டு பேருமே தமிழ்ல கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதே மாதிரி வீடியோ இன்னொன்று போட்டிருக்கோம். இது வந்து பார்ட் 1 பார்ட் 2 கிடையாது. அது ஒரு வீடியோ, அதோட லிங்க் நாங்கள் கீழே கொடுக்குறோம். இதை வந்து நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நிறைய வந்து தெரியாத வேர்ட்ஸ் எல்லாம் இருக்கும், வித்தியாசமான. உங்களுக்கு மேபி தெரியலாம், இவங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. தெரியாதவங்க நீங்களுமே கற்றுக்கலாம் மலையாளம். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேலஞ்சு ஸ்டார்ட் பண்ணிடலாமா? இதே நாங்கள் போன சேலஞ்சில் என்ன பண்ணோம் அப்படின்னா, வெறும் வேர்ட்ஸ் மட்டும்தான் பண்ணோம். இந்த சேலஞ்சில் வந்து வேர்ட்ஸோட சேர்த்து சென்டென்ஸும் பண்ண போகிறோம், சொல்ல போகிறோம். எப்படி இவங்க கண்டுபிடிக்க போகிறாங்கன்னு தெரியல. அதே மாதிரி நீங்களுமே தெரியாதவங்கலாம் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதே மாதிரி வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் வந்து லாஸ்ட் டைம் வந்து ப்ராப்பர்ட்டியோட வந்திருக்கோம். இல்லை, லாஸ்ட் டைம் வந்து என்ன அப்படின்னா, 2 பேர்த்துக்குமே கேட்டுட்டு 2 பேர்ல இந்த பஸர் இருந்தால் அடிக்கலாம், ஏதாச்சும் ஒரு பில் இருந்தால் கூட. ஆனால் வந்து அப்படி இல்லை. இப்போ இவங்க வாய்ஸ் வந்து ரொம்ப இதா கேக்குது. இவங்க வாய்ஸ் வந்து கம்மியா கேட்கறனால எப்பயுமே இவங்க தான் நான் தான் ஜெயிச்ச மாதிரி இருந்துச்சு. ஆமா, அது வந்து லைவ்ல வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆமா, லைவ்லயும் சொன்னாங்க. சோ நாங்க இப்ப வந்து ஃபர்ஸ்ட் இவங்கள, அதுக்கப்புறம் இவங்கள அப்படி கேட்கலாம், தனித்தனியா கேட்கலாம் அப்படின்ற ஒரு பிளான். இவங்க 2 பேர்ல யாராச்சும் தப்பா சொல்லிட்டாங்கன்னா இந்த கோதுமை மாவை வந்து அவங்களோட ஃபேஸ்ல அப்ளை பண்ணுவாங்க. அப்ளை பண்றது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ வந்து நான் வந்து இந்த இதில் சில வேர்ட்ஸும் சென்டென்ஸ் எல்லாமே எழுதி வச்சிருக்கேன். இந்த மலையாளத்தில் எழுதியிருக்கேன். ஏன்னா நிறைய சொல்றதுனால வந்து எனக்கு மறந்துடும். ஸோ வந்து நிறைய உங்களுக்கு தெரியாத வேர்ட்ஸாக எழுதலாம்னு சொல்லி எழுதியிருக்கேன். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து யாரை கேட்கலாம் அப்படின்னா, லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்லை, ஃபர்ஸ்ட் வந்து நீங்க தான். ஓகேவா? ஏன் அப்படின்னா இவங்களுக்கு வந்து மலையாளம் வந்து கொஞ்சம் தெரியும். ஸோ ஆமாம், உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரியாது. அதனால வந்து ஃபர்ஸ்ட் இவங்க கிட்ட இருந்தே ஆரம்பிப்போம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் மேபி தெரியலாம். நம்ம வந்து உங்களை வந்து இதாக எடை போடக்கூடாது, குறைவா எடை போடக்கூடாது. சந்தோஷம். தேசியம். தேசியம்னா திருஷ்யம் படம் மாதிரி. அதான் இல்லை, தேசியம்னா நாடு, தேசம். இல்லை, நான் சொன்ன தேசியம். உங்களுக்கு தெரிஞ்சால் நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே தெரியல. அப்ப இப்போ நீ சொன்னா நீ இவங்களுக்கு வந்து தெரியும். அப்ப தெரியும். சரியா போச்சு. போ. சூப்பர், கரெக்ட். தேசியம்னா என்னது? கோபம். கோபம். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. பட்டை கண்ண முடிக்குங்க. கொஞ்சம் கொஞ்சமா வீடியோக்கு கண்ணுக்குள்ள எல்லாம் விழுகும். எனக்குதான் வந்து ஃபேஸ் ஃபுல்லா வரப்போகுது நினைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சேலஞ்சில் இவங்க வந்து தோத்தாச்சு. இவங்க வின் பண்ணிட்டாங்க, சொல்லிட்டாங்கல்ல. இவங்களுக்கு ஒரு பாயிண்ட். சரி, இப்போ வந்து கேட்க போறது இவங்களுக்கு. ஓகேவா? உத்தரம். ஜாதகத்துல பாப்போம், அந்த உத்தரவாசம் நல்லா இருக்கு. அதெல்லாம் கிடையாது. அது இங்க உங்களுக்கு தெரிஞ்சாலும் கமெண்ட் பண்ணுங்க. உத்தரம் தெரியாது உங்களுக்கு? உத்தரம் உத்தரவு, கட்டளை கிடையாது. உத்தரமா இருக்கிறாங்க. உத்தரமா இருக்காங்களா? சரி, எப்படி உத்தரம்னா தெரியல. உத்தரத்தை சொல்லுங்க, நீங்க ஆக்ஷன் பண்ணி காமிங்க பாப்போம். உக்கிரமா இருக்காங்க. சரி, ஓகே. அப்போ உனக்கும் தெரியல, உங்களுக்குமே தெரியல. இப்ப நான் இது பண்ணுமா? சொல்லிக்கிறேன் ஃபர்ஸ்ட். உத்தரம் அப்படின்னா வந்து என்ன சொல்றது? ஆன்சர், பதில். பதில். உத்தரம்னா பதில்.
இப்போ வந்து ஆன்சர் சொல்லு அப்படின்னு சொல்றோம்ல, அப்ப உத்தரம் பாரா அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ உத்தரம் மறக்க கூடாது. நல்லா முடிக்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு ஓகேவா? என்ன கேட்கன்னு தெரியல, எது கேட்டாலும் பரவாயில்ல தானே. சல்யம் உனக்கு தெரியலையா? சல்லியம் எங்கேயோ கேள்விப்பட்டிருக்கேன் நானு. அது மகாபாரதத்துல கூட சல்லியன்னு சொல்லி ஒரு கேரக்டர் இருக்கு தெரியுமா? கேரக்டர் நேம். சரி ஓகே, சல்லியம் அப்படின்னா சின்னத்தனமான விஷயங்களா? சல்லியம்மா சின்ன பிள்ளைத்தனமான விஷயங்கள் பண்றது. நீங்க சொல்லி வேற லெவல் கிடையாது, தப்பு இல்லையா? தெரியல. நீ சல்லி சல்லியா சல்லி அந்த சல்லியா. சல்யம் அப்படின்னா டிஸ்டர்ப் பண்றது, தொந்தரவு. 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 എന്തിനാ എന്നെ ശല്യം ചെയ്യുന്നത്? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு சகாதாபம். சகாதாபம் வாங்கிட்டே பேசாம போவா, சமாதானமா போ. நோ, உங்களுக்கு தெரியுமாப்பா? நீ என்னப்பா மகாபாரதத்துல வர கேரக்டர் போன தடவை சல்லியம் சொன்ன, சகாதாபம் மகாபாரதத்துல வருமா? சகாதேவன் இருக்கார்ல, சகாதேவன் தானே. சகாதாபம் அதாவது ஒரு விரக்தி, அந்த மாதிரியான வேர்ட்ஸ் தான் வரும்னு நினைக்கிறேன். சகாதாபோட பேராசை, கோபம். இல்ல இல்ல, அதுல ஒரு சகாதாபம். பேசாம எந்த சண்டையும் சச்சரவும் இல்லாம பேசாம போறேன். சமாதானம். சமாதானம். சகாதாபம் சமாதானம். சமாதானம். ரைட். இன்னும் நிறைய இருக்கு. தெரியல. தெரியல, ரெண்டுக்குமே தெரியல. சகாதாபம்னா கருணை. blush. கரைச்சல். இரைச்சல். கரைச்சல். இரைச்சல் கரைக்கிறது. ஒரே இரைச்சலா இருக்கு, சத்தமா இருக்கு. நோ. பேசுறது, பேசிக்கிட்டு இருக்கோம். உரையாடல், கலந்துரையாடல். உனக்கு தெரியுமா கரைச்சல்? கத்திக்கிட்டே இருக்கிறதா? உனக்கு தெரியாதா கரைச்சல்? தெரியல. சொல்லவா? அழுகை. அழுகிறது. அழுகிறத கரை. கரையண்டா சொல்லுவாங்கல, கரைச்சல். அப்ப அழுகை அப்படின்றது கரைச்சல். எனக்கு இடமே இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் யாருக்கு? உங்களுக்கு உனக்குன்னு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா ஒரு சென்டென்ஸாவே கேட்டுருவோம். கேளுங்க கேளுங்க, அதிகமா அதெல்லாம் தெரியும், ஏன்னா சென்டென்ஸ் போது நமக்கு புரிய வரும். உனக்குன்னு எப்படின்னா, இவிட வரான் எந்தினா இத்திர வைகியது. இந்த இடத்துக்கு வர்றதுக்கு எதுக்கு இவ்வளவு நேரம்? சூப்பர், ரைட்டா? இவிட வரான் எந்தினா இத்திர வைகியது அப்படின்னா இங்க வர்றதுக்கு ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு, அதான். நெக்ஸ்ட் வந்து உங்ககிட்ட நீ எந்த எடுத்து எதுக்கு எதுக்கு நீ எந்த எடுத்து ചോദ്യം ചോദിക്കണ്ട. நீ என்கிட்ட தான் பேச வேண்டாம். சோதியம்னா குறைஞ்சு பேச வேண்டாம், கருத்து பேச வேண்டாம். சோதியம் அதுதெல்லாம் கரெக்ட். சோதியத்துக்கு கரெக்டா சொல்லுங்க. முன்னாடி கரெக்ட். உனக்கு தெரியுமா? தெரியலையே. தெரியல, நீ சொல்லு. என்கிட்ட கேள்வி கேட்காத. சூப்பர். நீ எந்த எடுத்து ചോദ്യം ചോദിക്കണ്ട அப்படின்னா நீ என்கிட்ட கேள்வி கேட்காத. என்ன ஒரு ஆனந்தம்.
இடம் இல்ல. பவுடர் மேல அடிச்சு விட்டுருங்க. அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இவங்க கிட்ட இன்னு ஆகாசத்தை காண நல்ல பங்கி உண்டு. இன்னைக்கு ஆ, வானத்தை ஆ. காணான் பார்க்க ம், இன்னைக்கு வானத்தை பார்க்க நல்ல நேரமா? நல்ல பங்கி உண்டு. அந்த அளவுக்கு வந்தாச்சு. அந்த வேர்டு அது எனக்கு தெரியும். நான் சொல்றா. வானத்தை பார்க்க நல்ல பங்கி உண்டு. நான் சொல்றா. லாஸ்ட்ல இருக்கு. நான் சொல்றேன். இருக்கு. எனக்கு நினைக்கிறேன். சொல்லுங்க. இன்னைக்கு வானத்தை பார்க்க மேகமூட்டமா இருக்கு. நல்லா இருக்கா? கிளியரா இருக்கு வானத்தை பார்க்க. சூப்பரா இருக்கு. அதாவது அந்த நீ நல்லா இருக்குன்னு சொல்ற அந்த பங்கிக்கு கரெக்டான வேர்டு சொல்லு. மேகமூட்டம். தெளிவா இருக்கா? இல்ல. மழை வேற மாதிரி இருக்கா? சூரியன் இருக்கா? அப்ப வானத்தை பார்க்க அப்புறம் எப்படிதான் இருக்கு? அழகா இருக்கு. சூப்பர். ஏய்! அப்ப பங்கிக்கு அழகு. அழகுன்னு. ஓகே. அதுக்கு இன்னும் ஆகாசத்தை காண நல்ல பங்கி உண்டு அப்படின்னா இன்னைக்கு வானத்தை பார்க்க அழகா இருக்கு. பங்கின்னா அழகுன்னு அர்த்தம். யாருக்கனே தானே நீங்க தான் போசணும். ஆப்போசிட் வா. கம்மியா கேமரா மறைக்காம போசணும். கம்மியா போட்டுருக்கேன். இப்பதானே இப்ப பட்டை அடிச்சு விட்டாச்சு. ஏய், அப்புறம் வீடியோக்கே வராது கண்ணுக்குள்ள போச்சுன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு ஓகேவா? இது என்ன அப்படின்னா, இது என் தங்கச்சி வந்து சும்மா யாராச்சும் வம்பிழுத்தாங்கன்னா, அதாவது நாங்களாம் வம்பிழுத்தோம்னா அவங்க சொல்ற வேர்டு இதுதான். ஓகேவா? அந்த வேர்டு தான் வந்து இப்போ நான் சொல்ல போறேன். நீங்க கேட்டிருக்கலாம். என் தங்கச்சி லாஸ்ட் தங்கச்சி மோனிஷா. ஆ. ஓகேவா? கசின் அவங்கெல்லாம் அவங்க வந்து இப்படி அவங்க கேரளால தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து அடிக்கடி இந்த வேர்டு யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அதை தான் நாங்கள் சொல்ல போறோம். ஓகேவா? நான் தெரிஞ்சுக்கலாம். இருக்கலாம். அப்பனாச்சும் ஒரு பாயிண்ட் வாங்கிக்கிறேனே. എന്റെ വേദന എനിക്കാണ്, നീ മിണ്ടാണ്ടിരുന്നോ. என் வேதனை எனக்கு, நீ பேசாம இரு. சூப்பர். ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு பாயிண்ட். ரெண்டு பாயிண்ட். கன்னியாவுக்கு சொன்னது நான் ஆமா, சொன்னேன். அப்ப 2 பாயிண்ட். 2:2 ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு ஓகேவா? ഇന്ന് ക്ഷേത്രത്തിലേക്ക് പോയോ. இன்னைக்கு மண்டபத்துக்கு போனீங்களா? இல்ல, கோயிலுக்கு போனீங்களா? கரெக்ட். அப்புறம் ஏன் மண்டபம் சொன்ன ஃபர்ஸ்ட்? இல்ல, கோயிலுக்கு அம்பலம்னு ஒரு பேர் இருக்குல்ல, அதுதான். அதனாலதான் ஃப்ரெண்ட்ஸ் நான் அம்பலம்னு கேட்டேன்னா கண்டிப்பா சொல்லிடும். ஏன் அப்படின்னா இன்னும் அம்பலத்துக்கு போயிடும். அம்பலம்னாலும் கோவில் தான், க்ஷேத்திரம்னாலும் கோவில் தான். ஆனால் மோஸ்ட்லி வந்து அம்பலம் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால தான் நான் க்ஷேத்திரத்துக்கு போய் கேட்டேன். ஆனால் கண்டுபிடிச்சிட்டாங்க. 3 பாயிண்ட். இன்னும் க்ஷேத்திரத்திலேக்கு போயோ. இப்போ இன்னைக்கு கோவிலுக்கு போனீங்களா அப்படின்றது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு ஓகேவா? இப்போ வந்து இவங்க இப்போ சென்டென்ஸாக கேட்டால் தான் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. சரி, இவங்களுக்கு ஒரு வேர்டாகவே கேட்டோம். சும்மா ஒரு சின்ன ஒரு இதாக ஒரு பொருளோட பேர் அந்த மாதிரி கேட்குது. சரியா? பஞ்சசாரா. பஞ்சு தொழிற்சாலை. பஞ்சசாரானா எந்த சாரான்றீங்க? நவக்கிரகம் அந்த மாதிரி ஏதாவது அந்த மாதிரி இருக்குமோ? பஞ்ச். நோ, பஞ்சு பூதங்கள்ன்ற மாதிரி. பஞ்சு 5 திணைகள். இல்ல தெரியல தானே? தெரியல. நீ சொல்லு. சர்க்கரை. ஜீனியா? ஜீனி பேரு பஞ்சசாரா. இதே தான் அங்க சர்க்கரைன்னு சொன்னா அங்க வந்து நாட்டு சர்க்கரை சொல்லுவாங்க. ஓ, கண்ணு மேல கூட கண்ணுக்குள்ள வந்து இவங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஓகேவா? கிருஷியா? கிருஷ். கிருத்திக் ரோஷன் படம். கண்ணனா? கிருஷி. இது எல்லாருமே தெரிஞ்சு வச்சுக்க வேண்டிய வேர்டு அப்படின்னு கூட நான் சொல்லுவேன்.
ரிஷி. ரிஷியா? உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தெரியல. உங்களுக்கு விவசாயம். கிருஷினா விவசாயம். விவசாயம். ஓகே. கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கிறேன். கிருஷிக்காரன்னா விவசாயி. விவசாயி. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரெண்டு பேருமே அவுட். சோ அத எடுங்க. இப்போ நீங்க கன்னியாவை தான் தோத்தாங்க. கன்னியாக்கு தான கேட்டீங்க. கன்னியாக்கு மட்டும் தான் இது. நல்ல நல்ல நிறைய அப்லோட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வந்து இவங்களுக்கு. ஓகேவா? இது சொன்னா நீங்க வந்து வேற மாதிரி யூஸ் கூடாது. காமுகி. நம்ம மைண்ட் காமுகி. உனக்கு தெரியுமா? யோசி. கண்ணகி. இல்ல. காம்பு வந்து முன்னாடி இருக்கிறதா? இந்த செடியில முன்னாடி இருக்கும்ல காம்பு பிச்சு போடுறது மாதிரி. அது இல்ல. மாடு. அட கடவுளே. பசு. காமதேனு நீங்க சொல்லுவாங்களா? அது மாதிரி அங்க காமுகின்னு சொல்றாங்களா நம்ம? முகம். முகினா முகம். இந்த ரொம்ப டீப்பாலாம் போக வேணாம்ப்பா. தெரியல. லவ்வரை தான் காமுகின்னு சொல்லுவாங்க. லவர்னே சொல்லுவாங்க காமுகி. அது சுத்த மலையாளத்துல காமுகி. காமு. காமுகன், காமுகி. ஓகே ஓகே. ஓகே. ஆமா. கன்னியாகுமரி சூட். லாஸ்டா இவங்களுக்கு கேட்கலாம், அவ்வளவுதான் இதோட. ஓகேவா? தெரியும் நினைக்கிறேன். சமயமாயி ஞான் போகட்டே. நேரமாச்சு, நான் போயிட்டு வரேன். போவா. இதெல்லாம் எனக்கே தெரியும். சமயமாயினா சமயம் தெரியாதா? சமயம் தெரியுமா? தெரியாது. எப்படி உங்களுக்கு சமயம் தெரியும்? சமயமாயி போயிட்ட அப்படின்ற மாதிரி தெரியாதா? கேட்டிருப்பாங்க. கேட்டிருப்பேன். சமயமாயி போய் எவ்வளவு ஈஸியா இருக்கு. யாராவது எங்க மாமா சொல்லிப்பாங்க சமயமாயி. சமயமாயி சமயமாயி எப்பயும் உங்க மாமா கூப்பிடுவாரு. அப்படியே நான் கிளம்பி போயிருவேன். 12 மணி ஆயிடுச்சு. ஆமா அப்படிதானே? சரி, ஓகே. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு இன்னும் நீங்க கத்துக்கிட்டு வந்தீங்கன்னா நீங்க தான் கண்டிப்பா வின். இப்போ வந்து வின் வந்து இவங்க தான் கண்டிப்பா. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து என்ன சொல்றது, இவங்களால சொல்ல முடியுமா அப்படின்றது. அதாவது அவங்களுக்கு உச்சரிப்பு கரெக்டா வருமா வந்தது. நீங்க சொல்றீங்களா? ஃபர்ஸ்ட் நான் மருந்து. 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 மருந்துன்னா என்ன தெரியுங்களா? மருந்து. மெடிசன். மெடிசன். அப்புறம் வந்து புழா. 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 அப்படின்னா என்னன்னா ரிவர், ஆறு. அதான் ஆறு. ஓகேவா? கோழி குஞ்சு. கோழி குஞ்சு. லீ இல்ல, கோழி குஞ்சு. கோழி குஞ்சு. லீ இல்ல, ரீ. ரீ. நீங்க சொல்லுங்க. கோழி குஞ்சு. கோழி. கோழி குஞ்சு. கோழி இல்ல, கோழி. கோழி குஞ்சு. கோழி குஞ்சு. என்ன சொல்றேன் உனக்கு தெரியலன்னு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்டில். அதே மாதிரி அவ்வளோதான், ஃபினிஷ் பண்ணிடலாமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இதே மாதிரி வீடியோ வேணும்னா எங்களோட சேனலில் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நாங்கள் போடுறோம். அப்புறம் வந்து எங்களை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்புறம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.